ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். காலையிலே வந்துட்டு மீன் வாங்கி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேடவாக்கமில் இருக்கிற அந்த பிஎஸ்ஆர் மீன் மார்க்கெட் வந்தாச்சு. எல்லா மீனும் வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்தது. இந்த மீன் வாங்குறது பெருசு இல்லைங்க, வாங்குகிற மீனை கழுவி சுத்தம் பண்ணி வாங்குறதுக்குள்ளாட்டி அதுக்கு தான் க்யூ பெருசாக இருக்கும். நம்ம இறால், மத்தி மீன், அதுக்கப்புறம் இந்த கோலா மீன் 3மே வாங்கியிருந்தோம். வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வர வழியிலே தக்காளி, பலாசொலை, கொய்யாப்பழம்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். மீனை கழுவுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. எப்போயுமே உப்பையும் மஞ்சத்தூளையும் இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி கழுவுறதுக்கு முன்னாடி வச்சுட்டோம்னா நம்ம யாரோட ஹெல்ப்பையும் எதிர்பார்க்க தேவையில்லை. அப்படியே இதை போட்டு நல்லா கழுவிடலாம். இறாலும் அந்த குடல் எடுக்காமல் இருந்துச்சு. அதை எடுக்கிறதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் மசாலாலாம் ரெடி பண்ணிவிட்டு இந்த மீனெல்லாம் பரட்டி தேவையான மீனை வச்சுட்டு மற்றதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. நம்ம எப்போ தேவையோ எடுத்து பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணும் சரிம்மா நானும் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன், நீங்களே காலையிலேருந்து எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கீங்கன்னு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தா. அதுக்கப்புறம் சிலம்பம் கிளாஸ் போயிட்டு வந்தாங்க. இன்றைக்கி ஏதோ புதுசாக பாடம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதீதன் பண்ணி காமிச்சிட்ருந்தான். அவன் மட்டும்தான் பண்ணுவானா, நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் அவள் கற்றுக்கிட்டு இருந்ததை பண்ணி காமிச்சிட்ருந்தா. அதுக்கப்புறமா சரி இந்த மீனெல்லாம் பொரிச்சிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க. பேரலெல்லாம் மாவும் ஆட்டிகிட்டு இருந்தேன். நான் உளுந்து ரொம்ப கூடிருச்சுங்க. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உளுந்தில் லைட்டாக அரிசி மாவை கலந்து நல்லா உளுந்த வடை சுட்டாச்சு. இவளும் மீன் குழம்புக்காக வெங்காயம்லாம் உரிச்சிட்ருக்கா. அதீதன் கீழ் வீட்டு பையனோட விளாண்டுட்ருக்கான். சரி இறாலும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு மீன் குழம்புக்கு வதக்கிட்டுருக்கேன். இறாலுக்கும் இது பண்ணிகிட்ருக்கேன், செஞ்சிட்ருக்கேன். நைட்டு இறாலும் சப்பாத்தியும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தியும் இறாலும் பண்ணிவிட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு மா அன்டே பங்காரம் அந்த படம் பார்த்துட்டு அன்றைக்கி டே நல்லபடியாக முடிஞ்சதுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.